ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் நித்யா. வெல்கம் பேக் டு மை சேனல் நித்திஸ் டூடுல் டைரி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய பர்த்டே விலாக் தான். என்னென்ன நான் செஞ்சேன், அவர் என்னென்னலாம் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன சர்ப்ரைஸ் கொடுத்தாருன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 வீக் முன்னாடியே ஹேர் கட் அண்ட் ஹேர் கலரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த கேப்லேயே பர்த்டேக்கு 1 வீக் இருக்கிறதுக்குள்ளேயே இவர் 1 by 1 சர்ப்ரைஸ் எனக்கு கொடுத்துட்டே இருந்தார். ஃபஸ்ட்டு பெர்ஃப்யூம் கொடுத்துருந்தாரு, செகண்ட் மைக் கொடுத்துருந்தாரு. எனக்கு நெயில் எக்ஸ்டென்ஷன் அண்ட் நெயில் ஆர்ட் பண்ணணும்னு ஆசை. ஆனால் ரேட்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா 2000 5000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் வருது. சரி, இது எப்படி வீட்லேயே நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் டெமோவில் பார்த்துட்ருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அவைலபிளாக இருந்தது. சரி, ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஆர்டர் போட்டேன். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம எப்பயும் போல் நெயில் பாலிஷ் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே ப்ளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ டே பிஃபோர் பர்த்டே எடுத்த கிளிப்பிங்ஸ் இது. ஏதோ என்னால் முடிஞ்சது உன்னோட பர்த்டேக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது. நீங்கள் வருவீங்க கெஸ்ஸிங்கில். ஆமாம். ஸோ என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாரு. இல்லை, அதுதான் சர்ப்ரைஸ். இப்பயே ஓப்பன் பண்ணி பார்க்க போறியா? அப்படி எக்ஸைட்டடா இருக்கு. கடவுளே, நான் நினைச்சதா இருக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒண்ணு, என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒண்ணு. நான் வாட்ச் கேட்டிருந்தேன். நீங்க எல்லாத்தையுமே கேப்ப, உலகத்தையே கேப்ப. ஆமா, கேஷியோல வாட்ச் கேட்டிருந்தேன். தலைவர் அது வாங்கி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். அதான் உலகத்தையே கேப்பீங்க நீங்க. அதுதான் எதிர்பார்த்தேன். ஆனா போன பர்த்டேக்கு மைக்கேல் கோர்ஸ் வாட்ச் வாங்கி கொடுத்தாரு. போன வருஷம் பர்த்டேக்கு நான் கூட இல்ல. அன்பார்ச்சுனேட்லி ஊருக்கு போற ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுனால ஊருக்கு போயிட்டேன். இப்போ ஆனா இது கல்யாண நாளைக்கு தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா 2 வருஷமும் கல்யாண நாளைக்கு கூட இல்லை. இந்த வருஷம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும், அப்பதான் கொடுப்பாருன்னு நினைச்சேன். டைசன் தான். சோ வேக்யூம் கிளீனரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? டைசன்ல. ஆமா, நான் வீடு தான் இது பண்ண க்ளீன் பண்ணோம். வேக்யூம் கிளீனர் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? பாக்ஸ் இன்னும் தெரியல, ஓபன் பண்ணாதான் தெரியும் என்னன்னு. ஃபுல் பேக்கிங்ல இருக்கு. டைசன் பாப்பா, இதை வச்சு என்னென்ன மேக்கப் பண்றாங்கன்னு நானும் பார்க்க தான் போறேன். பண்ணாம மட்டும் இருக்கட்டும். அதான் டைசன். பக்கத்துல கொண்டு வா, எனக்கும் ஆசைகள் இருக்கும்ல இப்படி ஓபன் பண்ணனும்னு. ஃபைனலி many more happy returns of the day. Thank you so much. Thank you. அவ்வளோதான் மேடம், அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி மேடம். இங்க பாரு. ஓஹோ, வாவ், அது what is this, அது? நான் இது வாங்குவேன்னு நினைச்சனே, நடந்துருச்சு. Yeah. Thank you so much. You blue. இது எனக்கு மட்டும் கிடையாது, 2 பேத்துக்கும் சேர்த்து தானே. நான் என்ன இதா பண்ணிக்க போறேன். நான் இதுல என்னென்ன எக்யூப்மென்ட் இருக்குன்னு சொல்லி
தெரியல ஓபன் பண்ணு. இவன் உடனே பிக்சர் போல பாக்ஸ்லயே. ஆமா ஓபன் பண்ணு. தெரியல பாரு. அது ஜெருகம் அது இது என்ன அப்படியே வருது உள்ள எதுவும் இல்லையா? உள்ள எதுவும் இல்லையா? ஒண்ணு இல்ல உள்ள தானே. ஓ ஓபன் பண்றா பக்கத்துல வா. டடன் 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 டடன். என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். Thank you தங்கா. Love you. Love you too. எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா இது? எப்படி இதை வந்து நான் சொல்றதுலே தெரியல. கிஃப்ட் மேல கிஃப்ட், எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. என்னைக்கு நம்ம வந்து வெளியே போகணும், நிறைய இடம் பார்த்து வச்சுருப்போம் அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம போகணும்னு சொல்லி பிளான் பண்ணாவே வந்து அது நடக்கவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு தடங்கள் தான். அன்றைக்கின்னு பார்த்து பாப்பாவுக்கு வந்து ஃபீவர். நைட்லாம் காலையில் எந்திரிச்சதே லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே வீட்டில் நிறைய பேர் மாற்றி மாற்றி கால் பண்ணி வச்சுருந்தாங்க. மிஸ்டு காலாக இருந்தது. ஒவ்வொருத்தர்கிட்டயே பேசிட்டு அதுக்கப்புறம் டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அப்புறம் குளிச்சுட்டு சமைச்சிட்டு நான் வந்து சாமி கும்பிட்றதுக்கே வந்து 1 மணி மேலே ஆயிடுச்சு. சரி ஆஃப்டர்நூன் போகலாம், கொஞ்சம் ஓகேவாக இருந்தா பாப்பா. அதுக்கப்புறம் போகலான்னு டிசைட் பண்ணோம். சரி தூங்கி எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஆனால் பாப்பாவுக்கு காய்ச்சல் குறைஞ்ச மாதிரியே தெரியல. சரி இவ்வளோ ஃபீவரில் வந்து பாப்பா வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் ஃபீவர் அதிகமாயிருன்னு சொல்லி நாங்கள் வெளியே எங்கேயுமே போகல. சரி அவர் வந்து 3 days வந்து லீவ் போட்டிருந்தாரு. சரி நெக்ஸ்ட் டே போகலான்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தோம். ஆனால் அப்போவுமே அவங்களுக்கு வந்து ஃபீவர் குறையல. அதனால் 3 நாளுமே எங்கேயும் வெளியே போகல பாப்பாவுக்காக. சரி அவளுக்கு ஃபீவர் நல்லாகட்டும், அதுக்கப்புறம் வெளியே போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். சும்மாவே அவங்கள வந்து சமாளிக்க முடியாது. ஃபீவர் வந்துட்டால் சொல்லவே தேவையில்லை, அழுந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் இந்த பர்த்டே வந்து வெளியே எங்கேயும் போக முடியல. மற்றபடி வந்து சூப்பராக போச்சு டே ஃபுல்லாக. நிறைய கிஃப்ட்ஸு, நான் கேக் கட் பண்ணிவிட்டு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவரு கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி துபாயில் இருக்க கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். அங்கே போயிட்டு நைட்டு வந்து ஜபல் ஜைஸ் போவோம், அங்கே ஹில் ஸ்டேஷன் போய் மேலே போய் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். அது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால சரின்னு சொல்லி வீட்டிலையே வந்து மதியமே ஆயிடுச்சு. சரி டைம்லாம் பார்க்கக்கூடாது, நம்மளுக்கு எந்த நேரம்னாலும் நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டோம். அப்போ வந்து அம்மாவையும் அப்பாவையும் தான் மிஸ் பண்ணேன், என் தம்பியை 3 பேரையும். ஏன்னா அவங்க கூட இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஜாலியாக எல்லாத்துக்கூடையும் இருந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். இதுவும் ஒரு ஹாப்பினஸ், அது ஒரு ஹாப்பினஸ் தான். இருந்தாலும் அப்பா அம்மா வந்து அன்றைக்கி வந்து மிஸ் பண்ணேன் ரொம்ப. அவங்கக்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்க முடியலன்னு சொல்லி. Bah, no mami kurang. Udah, bah. Thank you. Thank you. Thank you. என்னது இது? மேடம் சாக்லேட்ஸா? மேடம் எந்திரிச்சிட்டாங்க. இதுக்கு மேல தான் இருக்கு. இன்னும் எவ்வளவு ரெடி பண்ணனும்? சாப்பிடணும். போட்டோ ஷூட் வேணும். பை பை. ஓகே. சிச்சு. என்னடா இன்னுமா ரெடி ஆகுற? இன்னும் ஒரு 2 க்ரீம் போடணும். இன்னும் 2 க்ரீமா?
பொண்ணுங்களே தோத்துருவாங்க. ஆனால் இவன் ரெடி ஆகுறதுல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரிங் வந்து ரொம்ப முக்கியம். அது என்ன செல்ஃப் கேர் முக்கியம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. கரெக்டு தான். என் பொண்ணாக இருந்தா என்ன பையனாக இருந்தானே. இப்போ முடி நான் வந்து க்ரோத் பண்ணிட்டு இருக்கேன்ல, கர்லிங் பண்ணல, அதுக்காக சும்மா அப்படியே என்ஹான்ஸ் பண்ணுறது தான் க்ரீம். அச்சோ தலைவரோட காஸ்டியூம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் நாம எப்போதான் மாடர்னாக மாறுறது? நீ ஆல்ரெடி மாடர்ன் தான் தங்கம். இவன் எனக்கு வாங்கின மாதிரி தெரியல, இவனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் பார்த்து வாங்கியிருக்கான். இதில் வேறு உனக்கு தான் வாங்கினேன்னு சொல்ல வேண்டியது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ தான் வாங்கியிருக்கோம் எப்படின்னு சொல்லி வீடியோஸ்லாம் பார்க்கணும். அப்படி பண்ணக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு கொடு, நான் சொல்கிறேன். இப்படியே தான் வைக்கணும். இது வந்து தலை காய வைக்கிறதுக்கு தான். ஸோ அப்படி தான் வைக்கணும். எப்படி தெரியுமா இருக்கு? கோயிலில் ஆசீர்வாதம் வைப்பாங்கல்ல. இரு வெயிட் பண்ணு. மூஞ்சில் அடிக்குது. ஐயோ எப்படியோ சீக்கிரமாக ரெடி ஆக டைம் ஆச்சு. அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் பிரியாணியும் 65யும் தான். நிகழ்மகிழ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து எனக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பிரியாணி மசாலாவும் 65 பவுடரும் இருந்தது. சரி ஏன் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. பிரியாணி வந்து சூப்பராக இருந்தது. 65 மட்டும் எனக்கு கொஞ்சம் கலர்ஸ் வந்து அதில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸில் எதுவும் ஆட் பண்ணாதனால கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்ததே தவிர, ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் வீடியோஸில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுவேன், மறக்காமல் பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். எனக்கு வந்து ரசமலாய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே ஃப்ளேவரில் வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தார். செம டேஸ்ட்டாக இருந்தது கேக்கும். 28 முடிஞ்சு 29 ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஏஜ் நினச்சாவே ஒரு சில சமயம் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஏஜ் ஆகிருச்சா, அடுத்த வருஷம் வந்து நம்மளுக்கு 30 ஆக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஏஜ் வந்து ஒரு நம்பர் தான், அது ஒன்றும் நம்மளுக்கு பெருசு கிடையாது. ஆனால் இவ்வளோ வருஷம் வந்து சீக்கிரமாக ஓடிடுச்சு. நம்ம இப்போ தான் சின்ன பிள்ளையாக வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். ரோட்லலாம் வந்து நொண்டி விளையாடுறது, அஞ்சாங்கல் விளையாடுறது, இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்த நம்ம சீக்கிரமாக காலேஜ் முடித்து மேரேஜ் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மாவாயாச்சு. லைஃப் வந்து செம ஃபாஸ்ட்டாக போகுது. நினச்சாவே வந்து என்னடா இது இப்பயே 30 ஆயிடுச்சா, இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படிங்கிற அளவுக்குலாம் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் அன்றைக்கி. ஜோக்ஸ் அப்பார்ட், ஏஜுங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி தான் கொடுக்குமே தவிர நம்ம வந்து ரொம்ப வயசானோம் அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. இதுவும் ஒவ்வொரு ஸ்டேஜை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கி வந்து ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட மைண்டில் வந்து ஏஜை வந்து நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு வந்து மெச்சூரிட்டி தான் வரணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கி நினச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது தோணுமா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தோணுதான்னு சொல்லி எனக்கு தெரியல. கேக்கெலாம் கட் பண்ணிட்டு ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்டோரிக்கும் வேணும், போஸ்ட் போடுறதுக்கும் வேணும், ஒரு மெமரி அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வைக்கிறது, அதெல்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. நைட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன், எனக்கு சீ ஃபுட் பிளேட்டர் வேணும்னு சொல்லிட்டு. அது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். வீட்லேயே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது சீ ஃபுட் பிளேட்டரு. அன்றைக்கி டேவே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. இதுக்கு சூப்பராக போனதுக்கு காரணமே வந்து அவர் தான். தேங்க்ஸ் தங்கம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா நீ அன்றைக்கி இந்த அளவுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாக வச்சுட்டு இருந்ததுக்கு. பாப்பாவுக்கு ஃபீவர் குறையாதனால நெக்ஸ்ட் டேவே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வேக்சினேஷனுக்கும் கேட்டு வந்துடலான்னு சொல்லி கிளம்பி போயாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.